இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை. இந்த சிலுவை பாடு மரணம் என்று சொல்லுகிறது பெர்சியர்களால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருக்கிறது. பயங்கரமான ஒரு கொடூர குற்றத்திலே ஆளாகிறதான ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கிறதான ஒரு தண்டனையாக இது காணப்பட்டது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மரத்திலே தொங்கு விடுவார்கள், வேறு எதுவுமே செய்ய மாட்டார்கள். 24 மணி நேரமோ அல்லது ஒரு 72 மணி நேரம், 22லிருந்து ஒரு 4 நாட்கள் வரையிலும் இந்த மனிதன் உயிரோடு இருந்து அதற்கப்புறமாக தண்ணி இல்லாமலும் சுவாசிக்க முடியாமலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மரித்து போகிறவனாக இருப்பான். அது ஒரு 600 BCகளிலே இது தொடங்கப்பட்டது. ஆனால் பிற்பாடாக ஒரு 3ஆம் நூற்றாண்டுகளிலே ரோம அரசாங்கத்தினால் இது கடுமையாக பின்பற்றப்பட்டதாக இருக்கிறது. யாருக்கு இந்த சிலுவை மரணத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மிகவும் பெரிதான ஒரு குற்றவாளிக்கு அல்லது ஒரு அடிமையாக காணப்படுகிறவனுக்கு அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக எழும்பினவனுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு மிகவும் பெரிதான ஒரு தண்டனையாக இது காணப்பட்டது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முதலாவது அவனை மிகவும் வாரினாலும் மற்ற விதமான காரியங்களினாலும் இவனை அடித்து அநேகமாக இரத்தம் வருகிறது வரையிலும் அவனை அடிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அதற்கப்புறமாக அந்த சிலுவையை இவன் சுமந்து செல்லும் வண்ணமாக இவனை உந்துவார்கள். அதற்கப்புறமாக பார்க்கிறதான போது அவனை சிலுவையிலே தொங்கவிட்டு ஆணினால் அடிப்பார்கள். அதற்கப்புறமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மரிக்கிறவனாக காணப்படுவான். இது என்னவென்று சொன்னால், ஒரு பொதுவாக பார்க்கிறதான ஜனங்களுக்கு இவன் ஒரு பெரிய குற்றவாளி என்றும் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அவமானத்தையும் கொண்டு வருகிறதான ஒரு செயலாக இது காணப்பட்டது. வேதத்திலே பார்க்கும்போது கூட உபாகமம் 21:23 இந்த தண்டனையை பற்றி ஒரு லகுவாக கொடுக்கப்பட்டிருக்கும். என்னவென்று சொன்னால், அவன் மரத்திலே தூக்கி போடப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த விதமான தண்டனைகளுக்கு உட்பட்டவனாக அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். இப்போது இயேசு கிறிஸ்து பிதாவின் திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும் வண்ணமாக இந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டவராக காணப்படுகிறார். அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, பாவம் செய்தவர் அல்ல, பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும் வண்ணமாக பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அவர் செய்தவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டிலும் இந்த சிலுவையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையினுடையதான தீர்க்க தரிசனங்களை குறித்து கூட பார்க்க முடியும். ஆதியாகமம் 3:15 எல்லாருக்குமே தெரிந்ததான வசனம் அது என்னவென்று சொன்னால், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அதாவது இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சத்ருவானவனே கல்வாரி சிலுவையிலே ஜெயம் பெறுவார் என்கிறதை நாம் இதில் தீர்க்க தரிசனமாக பார்க்க முடியும். சங்கீதம் 22 பார்க்கிறதான போது கூட இயேசுவானவர் அவர் இகழ்ச்சிப்படுத்தப்படுவார், வேதனைக்குள்ளாகுவார், அடிக்கப்படுவார் என்கிறதை தெளிவாக அந்த முழு அதிகாரமும் எடுத்துரைக்கிறது. ஏசாயா 53 பார்க்கும்போது கூட இந்த தேவகுமாரன் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயங்கள் பட்டு அவர் நம்மை மீட்கும் வண்ணமாக அவர் அடிக்கப்படுகிறவராக காணப்படுகிறார் என்று இதில் நாம் பார்க்க முடியும். புதிய பாட்டில் வருகிறதான போது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றத்தை பார்க்கும்போது மத்தேயு 21 அதிகாரத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து பார்க்க முடியும். ஆனால் 27 அதிகாரம் வசனம் 31 பார்க்கிறதான போது அவரை பரியாசம் பண்ணி இகழ்ந்ததற்கு அப்புறமாக அவருக்கு உடுத்தின மேலங்கியை கூட கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடையதான இந்த சிலுவை பாடுகள் என்று சொல்லுகிறது ஏதோ உடனடியாக திடீரென்று நடந்ததான ஒரு நிகழ்வு கிடையாது. மாறாக பரம பிதாவினுடையதான பரம திட்டமாக அது காணப்படுகிறது. எனவே இந்த சிலுவை பாடு மரணம் என்று சொல்லுகிறது மனிதர்கள் செய்த தவறுக்கு தக்கதாக அவர்கள் பெறுகிறதான தண்டனையாக காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நாம் செய்த தவறுகளுக்காகவும் அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டவராகவும் அந்த சிலுவை தண்டனையை அவர் ஏற்றவராகவும் காணப்படுகிறார். இறையியல் மூலமாக, அதாவது வேதத்தின் அடிப்படையிலே இதனுடைய விளக்கங்களை பார்க்கும்போது இயேசு நம்மோடு கூட கடந்து வந்து நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றவராக இருக்கிறார். அவருடைய பரிகாரம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய நீதியானது முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. மீட்பு என்னவென்று சொன்னால், அவர் கிரயம் செலுத்தியதால் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேற்றம் என்னவென்று சொன்னால், எல்லா தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய பரிபூர்ண வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. சிலுவை ஒரு காலத்தில் சாபமும் அவமானமும் ஆன சின்னமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்துவினால் அது நம்பிக்கையும் இரட்சிப்புமான ஒரு சின்னமாக மாறினதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் அந்த கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் மீட்பும், நம்முடைய வாழ்க்கையில் இரட்சிப்பும், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் கொண்டு வந்ததாக இந்த சிலுவை காணப்படுகிறது. எனவே இந்த சிலுவை பாடுமரணம் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை கொடுத்து தேவன் நம்மீது வைத்ததான அந்த மிக பெரிதான அன்பையும் அது வெளிப்படுத்தினதாக காணப்படுகிறது. எனவே நாம் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறதான போது தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த இரட்சிப்பையும், அந்த இரட்சிப்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததான அந்த மீட்பையும் நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் தானாகவே இந்த சிலுவை பாடு மரணங்களை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். அதோடு கூட இல்லாதபடிக்கு பிதாவின் திட்டத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றும் வண்ணமாக இவை எல்லாமே நடந்ததாகவும் காணப்படுகிறது. எனவே சிலுவை அவமானம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் இரட்சிப்பையும் மீட்பையும் கொண்டு வந்ததாக காணப்படுகிறது. எனவே சிலுவையின் தியானம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பையும் ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிறதான இந்த காலங்களிலே இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வந்ததையும் இரட்சிப்பை கொண்டு வந்ததையும் நம்பிக்கை கொண்டு வந்ததையும் நினைவு கூறுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.